Hi, நான் வினுஷா ராஜசேகர் and இது டே 4 ஆஃப் மை மொட்டை மாடி கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ரூம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பிகாஸ் இனி என்னோடய ரூமோட அப்டேட்ஸும் வரப்போகுது. என்னோடய ரூமில் பெட்டை காணணுன்னு பார்க்குறீங்களா? என்ன ஆச்சுன்னா, இந்த பெட் ஆக்சுவலி நான் வச்சுருந்தது வந்து அது ஒரு 28 இயர்ஸ் ஓல்டு பெட்டு. எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த பெட்டு வந்துட்டு எனக்கு அவங்க கொடுத்தது நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கொஞ்சம் எகிரி குதித்து விளையாண்டுட்டு அதை வந்து உடச்சிட்டோம். அண்ட் அதனால் அதை ரிப்பேர் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த வால்ஸ்லேயுமே நாங்கள் வந்துட்டு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி அதை பிச்சு அதை வந்துட்டு ரொம்ப லூஸ்தனமாக நான் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதெல்லாமே நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஆலிவ். மீட் ஆலிவ். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் மை 10th ஸ்டாண்டர்ட். லைக் 10th நான் சென்னையில் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு பாய் சொல்லிடலாம். ஸோ இன்னமேட்டுக்கு இந்த விலாகுமே வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. டெய்லியுமே என்னென்ன ஆகுது, எப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நான் வந்துட்டு இதில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறேன் ரூமு அப்படின்னுக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னாலுமே நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் ஓகே இதையும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு போய் நம்ம மொட்டை மாடி கார்டனை போய் பார்த்துடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் போயிட்டு அதுக்கு வாட்டர் மட்டும் போட்டுட்டு வந்துடலான் இருக்கேன். நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் இன்றைக்கி ஸ்டெப்ஸில் தான் போனேன். டெய்லி அந்த லிஃப்ட்டில் போகிற கிளிப்ஸ் காட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ஸ்டெப்ஸில் போகலான்னு போனேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதனால் நான் போயிட்டு தண்ணி மட்டும் பிடிச்சி இன்றைக்கி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நேத்தோட வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கீரை வகை மட்டும் ரொம்ப வந்துட்டு சாகர நிலைமையில் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அம்மா வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாமே மேலே வந்து பார்க்க வந்தாங்க. ஸோ பார்க்க வந்தப்போ நான் வந்து காட்டினேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி இதாகிடுக்கு, இந்த கீரை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அம்மா பார்த்தாங்க. இல்லை நத்திங் டு வரி, நீ வந்துட்டு இது மறுபடியும் துளிர் விட்டு எழுந்துரும், இதுக்கு நல்ல வாட்டர் மட்டும் போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ணாச்சி ஹாப்பின்னுக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கீரை வகையை காமிச்சு இது என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் மறந்துட்டேன் பேசிக்கலாக. அது வந்துட்டு கமெண்ட்டில் சிலோன் கீரை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எஸ் கரெக்ட், அது வந்துட்டு சிலோன் கீரை தான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேசிக்கலாக வந்து இன்றைக்கி வெறும் வாட்டரிங் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன் தெரில, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். அதனால வந்துட்டு நேற்று ஃபுல் கூட்டினோம்ல, அதுலேயே எனக்கு வந்துட்டு ஹேண்ட் லாக் ஆகிக்கிச்சு. நல்லா ரைட் ஹேண்டில் வந்துட்டு மேலே ஷோல்டரில் வந்துட்டு எனக்கு லாக் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கும் இந்த ஏஜில் தான் லாக் ஆகிடுச்சு, எனக்கும் லாக் ஆச்சு. ஸோ சீக்கிரம் நான் வந்துட்டு வெளியில் போய் அது என்னான்னு பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோ நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். நீங்களும் வந்துட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.